ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடிலாம் எப்படி நினைப்பாங்கன்னா நமக்கு நடந்த தவறு இன்னொருக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கணும். எனக்கு வேலை இடத்துல ரெக்கக்னிஷன் இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை, அப்போ நான் எப்படி அந்த பவர் எடுக்கிறது? என்னை விட வீக்காக இருக்கிறவங்க மேலே நான் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு நான் என் பவரை எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான். நம்ம சொல்லலாம் சின்ன குழந்தை காலம் போக மாறிடும், அப்படி கிடையவே கிடையாது. சைக்கலாஜிக்கலாக ஒருவேளை அப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற குழந்தைகள் சில சிம்டம்ஸ் காட்டுவாங்க. அமைதியாக இருக்கிறது, அவங்க இருக்கிற சுபாவத்துக்கு ஆப்போசிட் ஆகிடுவாங்க. 74 வயசு பெரியவர் வந்து சின்ன சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாகிறதாகட்டும், தொடர்ந்து இந்த விஷயம் நடந்த கிராமங்களிலும் நடக்குது. எல்லார்கிட்ட போயிட்டு தப்பாக நடக்கிற எண்ணம் எங்கேருந்து நம்ம வருது? வக்கர புத்தி தாங்க, வக்கரம் தான். ஸோ தன்னால் முடியுன்ற ஒரு திமிரு, என்னால் வந்து ஒரு பொண்ணை நாசம் பண்ண முடியும், அவளை வந்து அவமானப்படுத்தி தலை குனிய வைக்க முடியும் அப்படிங்கிற திமிரு. மெயினாக வந்து யாரெல்லாம் வாழ்க்கையில் அன்ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பவர் கண்ட்ரோல் தேவை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க, ஹாய் ஹலோ போடுறாங்க, யூ பியூட்டிஃபுல்ன்றாங்க, 3வது தடவை வெளியே மீட் பண்ண உங்கள் ஸ்கூல் எங்கன்றாங்க, நான் கேட் கிட்ட தான் நிற்கிறேன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஸ்கூல், தேர்ட் சொசைட்டி, ஃபோர்த்து அரசாங்கமும் சட்டத்திட்டமும். பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். பாலியல் தொல்லைங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி பெண்களுக்கு நடந்துச்சு, அப்புறம் குழந்தைகளுக்கு நடந்துச்சு, இப்போ தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பொண்ணை வந்து டீச்சர்ஸே பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பவே வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ பயப்படுறாங்க. அந்த விஷயம் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வேலூரில் கூட வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து ஒருத்தர் வந்து மொலஸ்ட் பண்ண ட்ரை பண்ணார். அவங்க போராடி தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுற மென்டாலிட்டி எப்படி மேம் இருக்கு? ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க? இது ரொம்ப வருத்தமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சமீபத்தில். பட் இது காலகாலமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 2 விஷயத்தினால அதிகமாக இருக்குது. ஒன்று, ரிப்போர்ட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தவிர சம்பவமும் அதிகமாக இருக்குது. ஏன் ஆயிருக்குன்னா மக்களுடைய மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு வக்கரமாகட்டும், இல்லை ஒரு கொடூரமாகட்டும், ஹெல்ப்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கிறதாகட்டும், இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து மீடியாவை சொல்லலாம், மக்களுடைய இயல்பு மனசை சொல்லலாம். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடிலாம் எப்படி நினைப்பாங்கன்னா நமக்கு நடந்த தவறு இன்னொருக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கணும், எல்லாரும் சஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷனில் அதிகமாகவே ஆயிருக்கு. அண்ட் இன்னொன்று, குழந்தைகளை டார்கெட் பண்ணுறவங்கள நாங்கள் பீடோஃபீல்ஸ்ன்னு சொல்லுவோம். பீடோஃபீல்ஸ் வந்து அது ஒரு டிஸார்டர், அது ஒரு சைக்கியாட்ரிக் டிஸார்டராக இருந்தாலுமே அதிகமாக இருக்குது. அப்போல்லாம் வந்து 1,00,000 பேரில் ஒருத்தவங்க பீடோஃபீலாக இருப்பாங்க. பட் இன்றைக்கி 100கணக்கிலேயே இருக்காங்க. அப்படின்றப்ப ஏன் இந்த விஷயம் அதிகமாக இருக்குன்னா, ப்ராபப்ளி செக்ஷுவல் எஜுகேஷன் இல்லைன்றது ஒன்று, செக்ஸ் எஜுகேஷன், செக்ஷுவல் அவேர்னஸ் இல்லைன்றது. 2வது, டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஃபேண்டசி. இந்த பான் அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பார்த்து அது ரொம்ப சாதாரணமாயிட்ட ஒரு விஷயமா தெரிகிறது. அண்ட் 3வது, பவர் கண்ட்ரோல். இப்போது ஏன் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு கெயின் பவர். ஸோ வல்னரபிலிட்டியை பார்த்து தான் அப்யூஸ் பண்ணுவாங்க. அது குழந்தைகளோ, பெண்களோ, கர்ப்பிணி பெண்களோ. ஸோ அவங்க வீக்காக இருக்காங்க, அவங்களால கத்த முடியாது, அவங்களால ஓட முடியாதுன்றப்ப அவங்க மேலே பவர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து கெய்னிங் த பவர் அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது ஒரு விதமான சாடிசம் தான், அது நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். பட் இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை என்னென்னா, எனக்கு வேலை இடத்துல ரெக்கக்னிஷன் இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை, அப்போ நான் எப்படி அந்த பவர் எடுக்கிறது? என்னை விட வீக்காக இருக்கிறவங்க மேலே நான் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு நான் என் பவரை எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான். அதுவும் வக்கரத்தோடைய ஒரு வேறு பரிணாமம் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து அதிகமானதுக்கு இது எல்லாமே காரணம் தான், எவ்ரிதிங் புட் டுகெதர். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், தண்டனைகள் வந்து உடனேயும் கிடைக்கிறதுல, கடுமையாகவும் கிடைக்கிறதுல. சொல்கிறோம், நம்ம நிறையா பேசுகிறோம்,
இன்ஃபேக்ட் அரசாங்கம் கூட வந்து மரண தண்டனை கொடுக்கணும்லாம் பேசுகிறாங்க. அண்ட் ஆனால் ஒரு சில விஷயம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கிருஷ்ணகிரி பார் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, பார் கவுன்சில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, யாரும் கிரிமினல் லாயர்ஸ் வந்து அந்த 3 பேருக்கு ஆஜராகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து இது மனிதாபிமானத்தை கொல்லக்கூடிய ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரியுதுன்றப்ப ஏன் இது நடந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு மாப் சைக்காலஜி, அவன் பண்ணுறான் நானும் பண்ணலாம், ஏன்னா இது குரூப் தான் இல்லையா. ஸோ அவன் பண்ணுறான் நானும் பண்ணலாம், அவன் தப்பிக்கிறப்பவே நம்மளும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அதுக்கு பெருசாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டோம், அடுத்தவங்க மேலே ப்ளேம் போட்டுரும். அதான் அவன் பண்ணான் இல்லை, அதான் நானும் பண்ணேன் அப்படின்னு. தனியாக எடுக்கிறப்ப நம்மளுடைய டிசிஷன், நம்மளுடைய ஆளுமையில் நம்ம யோசிக்கிற விஷயம். பட் ஒரு குரூப்புன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து அது டிசிப்டேட் ஆகிடுது. அவன் பண்ணான் நான் பண்ண இவன் பண்ணான் அந்த மாதிரி ஆகிடுது. அண்ட் தண்டனை வந்தாலும் எல்லாம் பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்றது. அண்ட் யூஸ்வலி இந்த மாதிரி அப்யூஸில் மிரட்டி தான் பண்ணுறாங்க இல்லையா. சொன்னேன்னா வெளியே சொன்னால் உன்னை வந்து கொண்டுருவேன், உங்கள் அப்பா அம்மாவை கொண்டுருவேன், மார்க்கை குறைச்சிடுவேன், உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணுறப்ப தே கெயின் பவர். இன்னொன்று நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்பவுமே மிரட்டலில் தான் வந்து அப்யூஸ் நடக்கும்னு. அவசியம் இல்லை. சில நேரங்களில் கெஞ்சலில் கூட வந்து அப்யூஸ் நடக்கும். எனக்காக இது கூட பண்ண மாட்டியா, நான் தானே கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி பண்ணுற அப்யூஸ்லாமும் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு பெருசாக டிசிஷன் எடுக்க தெரியாது. அவங்க வந்து அதனால தான் குழந்தைகள் இல்லையா, அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும்போது அந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிறது. அது ஏன் நடக்குதுன்னா, குழந்தைகள் ஃபஸ்ட்டே வந்து அலர்ட் பண்ணுவாங்க அவங்க பெற்றோரையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ. யாரும் அதுக்கு பெருசாக வந்து அட்டென்ஷன் கொடுக்கல, சீரியஸ்னஸ் எடுத்துக்கலன்ன உடனே டக்குன்னு வந்து விட்டுருவாங்க. நம்பிக்கை போயிடும், ட்ரஸ்ட்டுன்றது போயிடும். அப்போ இதுதான் நம்ம தலையெழுத்து போல். அதனால தான் இந்த வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நடக்கிற அப்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் அந்த குழந்தை அமைதியாக இருந்துச்சுன்னா இதுதான் காரணம். ஸோ சொல்கிற அளவுக்கான ஸ்பேஸோ இல்லை ஒரு நம்பிக்கையான ஆட்களோ இல்லை இந்த குழந்தைய நம்புகிற மாதிரியான ஆட்களோ இல்லாதப்போ அந்த குழந்தை இதுதான் தலையெழுத்துன்னு ஏற்றுக்கிட்டு போயிடுது. வேறு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் தான் அது வெளியே வருது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வம்க்கு முன்னாடி குரு தான் வராங்க. அப்படிங்கும் போது பசங்க வீட்டில் இருக்கிற நேரம் விட ஸ்கூலில் இருக்கிற நேரம் தான் அதிகம். பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஸ்கூலை நம்பி தான் வந்து பசங்களை அனுப்பி விடுறாங்க. இன்ஃபேக்ட் வேனில் போகிறதுலேருந்து ஸ்கூலில் இறங்குற வரைக்கும், ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும். அப்படிங்கும் போது 8வது படிக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கும்போது அவங்களால சொல்ல முடியாது தான். ஆனால் அந்த ஆசிரியர்கள் பண்ணுறாங்கல்ல மேம், அவங்களுக்கே பெண் பிள்ளைகள் இருக்குது. தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, தனக்கு நடந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த புத்தி எப்படி போகுது? எப்படி வந்து இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளவு செல்ஃபிஷ்ங்க, அவ்வளோ செல்ஃபிஷ் அண்ட் அவ்வளோ மூடத்தனம். என்னென்னா தப்பிச்சிடலாம், ஒரு குருட்டு தைரியம் தான். அண்ட் தன்னுடைய தேவைக்காக யாரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அவங்களாம் வந்து ஒரு நல்ல மனிதர்களாவோ நல்ல அப்பாவாவோ நல்ல கணவராவோலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அவ்வளவு செல்ஃபிஷாக தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த வேலையை பண்ண முடியும். அண்ட் அவங்களுடைய இது அதிகார துஷ்பிரயோகம் தானே, பியூர்லி அதுதான். இல்லாட்டி அந்த பொண்ணு ஏன் அங்கே அடி பண்ணிக்கணும்? டீச்சருன்றப்ப நம்ம அடி பண்ணிஞ்சாகணுன்ற ஒரு கட்டாயம் தான். ஸோ அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் நான் ஃபஸ்ட்டு சொன்னமே, அந்த எனக்கு பவர் இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். அவங்கள எங்கே விட்டாலும் அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பொண்ணு அவங்கள இன்னொரு லெவலில் விட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம திருப்பி இந்த தண்டனைகளை கடுமையாக்கணும் திருப்பி ஏன் சொல்லிகிட்டு இருக்கோன்னா, இன்ஃபேக்ட் அவங்கள சும்மா சஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை, கம்ப்ளீட்டாக அவங்கள டெர்மினேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய டிகிரியை கன்ஃபிஸ்கேட் பண்ணி. ஏன்னா இந்த பக்கம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோடைய லைஃப் போச்சு இல்லை. நம்ம சொல்லலாம் சின்ன குழந்தை காலம் போக மாறிடும், அப்படி கிடையவே கிடையாது. சைக்கலாஜிக்கலாக இந்த விக்டிம்ஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் இது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவை. ஸோ பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வந்துடும். அவங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது, அவங்களுடைய பிற்காலத்தில் அவங்க செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படும், அவங்களுக்கு கல்யாணம் வேணான்னுவாங்க, நம்பிக்கை இருக்காது யார் மேலேயும், அவங்களே ஒரு அப்யூசராகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க வாழ்க்கையே வந்து நிர்மூலமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு நிலையை உருவாக்க நினைத்த இவங்களை வந்து டெஃபினட்டாக நம்ம அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, விக்டிம்ஸ்க்கு இம்மீடியட்டாக நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஆசுவாசப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து அவங்க கண்ணு முன்னாடி இங்கே பாரு உனக்கு அநீதி அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கிதுன்றதை காமிச்சாதான் உலகத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லை இது வருஷக்கணக்காக போயிட்டுருக்குன்னா யார் மேலேயுமே நம்பிக்கை வராது. ஸோ அதனால தான் நம்ம திருப்பி இந்த பர்டிகுலர் விஷயத்த மாத்திரம் உடனேன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றது ஒரு பக்கம், அந்த குழந்தைக்கு கண்ணு முன்னாடி வந்து ஒரு நியாயம் கிடைக்கணுன்றது முக்கியம்.
ஸோ இந்த நியூஸ் பார்க்குற எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்க இப்போ எங்கள் வீட்லேயும் 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த நியூஸை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஸ்கூலுக்கே அனுப்ப வேணாங்கிற ஒரு எண்ணம் வருது. இல்லை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனா எங்கே இருக்கு கரெக்டாக வீட்டுக்கு போகலாம். இப்போ என்ன தான் நான் பார்த்துக்கிட்டாலும் அங்கே இருக்கிற 8 மணி நேரம் என்னால் கண்காணிக்க முடியாது. அப்படிங்கும் போது ஆஸ் எ பேரண்ட்ஸாக எங்களுக்கு வந்து ஒரு 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 எங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு எண்ணம் மைண்டில் வந்து உட்காந்துக்குது. இப்போ இதை கரெக்டாக பண்ணணும், அதை கரெக்டாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கேயும் வெளியே போகாத, யார் கூடயும் பேசாத, போகாத, திருப்பி நம்ம பழைய என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்போ வந்து ஆகும்போது பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்களோட பசங்க இப்போ ஒரு சின்ன அபியூஸ் நடக்குது, அந்த குழந்தை என்கிட்ட சொன்னிச்சுன்னா நான் காப்பாற்றிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நல்லா பண்ணிட முடியும். அதை நம்ம எப்படி பசங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இதனால் பெண் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கோ இல்லை கல்லூரிக்கோ அனுப்பாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ரொம்ப நல்ல ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 1-2 இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ பெற்றோர் என்ன நினைக்கணும், உங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுங்க, அவங்க கூட வந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடுகளில் இந்த தவறு நடக்காதுங்க. யூஸ்வலி எங்கே வந்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஓப்பனாக பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கோ முதல் நாளே அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அங்கேயே வந்து இதை நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஆனால் நிறைய வீடுகளில் பெற்றோர் பிஸியாக இருக்கிறனாலையோ இல்லை விளையாட்டுத்தனமாக இருக்கிறனாலையோ இல்லை குழந்தைங்க வந்து சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்கன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீச்சரெல்லாம் பண்ண மாட்டாங்க போ அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு நம்பிக்கை போயிடும். அப்போ அந்த குழந்தை அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாது, அப்படியே அமைதியாகவே ஆகிடும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணணும். 1 குவாலிட்டி டைம். 2வது, ஒருவேளை அப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற குழந்தைகள் சில சிம்டம்ஸ் காட்டுவாங்க. அமைதியாக இருக்கிறது, அவங்க இருக்கிற சுபாவத்துக்கு ஆப்போசிட் ஆகிடுவாங்க. ரொம்ப ஷட் டவுன் ஆகிடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்கிறது, உடம்பு வலி சொல்கிறது, அண்டு யார்கிட்டையும் பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தைய பேச வைக்கணும். நல்லபடியாக என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்றத கேட்கணும். ஸோ இந்த எஃபர்ட்ஸ்லாம் நம்ம சைட்லேருந்து எடுக்கணும். அண்ட் ஜென்ரலாக வந்து குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினீங்கன்னா அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு உரிமை இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா, யாருக்கும் நீ அடி பண்ணிய வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி குற்றங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்கூலில் அப்படி நடக்குது அப்படின்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது. 74 வயசு பெரியவர் வந்து சின்ன சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாகிறதாகட்டும், தொடர்ந்து இந்த விஷயம் நடந்த கிராமங்களிலும் நடக்குது, எல்லா இடத்துலையுமே நடக்குது. 74 வயசு கடந்தவருக்கு என்ன மாடிமா இந்த மாதிரி ஒரு சிந்தனை எப்படி நம்ம வரும்? அவர் பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்துருப்பாரு தான். பேத்தி வயசுல ஒரு 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 குழந்தைகிட்ட போயிட்டு தப்பா நடக்கிற எண்ணம் எங்க இருந்து நம்ம வருது? வக்கர புத்தி தாங்க, வக்கரம் தான். ஸோ தனக்கு ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கணும். செல்ஃபிஷ்னஸ் அகெயின் பிளேஸ் அ ரோல். அண்ட் தன்னால் முடியுன்ற ஒரு திமிரு, என்னால் வந்து ஒரு பொண்ணை நாசம் பண்ண முடியும், அவளை வந்து அவமானப்படுத்தி தலை குனிய வைக்க முடியும் அப்படின்ற திமிரு. மெயினாக வந்து யாரெல்லாம் வாழ்க்கையில் அன்ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பவர் கண்ட்ரோல் தேவை. யாரையெல்லாம் வீட்டில் வந்து நீ வேஸ்ட்டு, நீ தண்டம், இல்லை வேலை எடுத்து உனக்கு வேலையே வரல, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படிலாம் சொல்லப்படுறவங்களுக்கு வெளியில் வந்து தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்போ இந்த மாதிரி வக்கர சைடில் போய் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து பிரதானப்படுத்தப்படுறாங்கல்ல, ஒரு பொண்ணு அவங்கள பார்த்து பயப்படுது இல்லை, அது அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை, ஜெண்டரோ இல்லை கிளாஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் தான். ஸோ இப்போ நேற்று நான் அந்த வேலூர் நியூஸ் பார்க்கும்போது அந்த மேடம் வந்து நியூஸில் கொடுத்த பேட்டியை ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போது நான் ஃபுல்லாக கிட்டதுக்கப்புறம் எனக்கே என் மேலே வந்து அவ்வளோ ஒரு கோபம் வருது. இப்போ இந்த கோபத்தை நான் இந்த கோபமே என்ன ஒரு மாதிரி மாற்றுது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன திருப்பி நான் என் சைடு என் ஃபேமிலிக்கு எல்லா உமன்ஸும் நான் ரொம்ப சேஃப் கார்ட் பண்ண தான் நான் நினைப்பேன். நான் அவங்களோட இண்டிபெண்டன்ஸை நான் வந்து போயிட்டு கேள்வி கேட்குற மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. அது நீங்கள் அப்படி ப்ரொடெக்டிவாக நினைக்கிறது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் ப்ரொடெக்ஷன்றது அவங்கள வந்து மூடி வைக்கிறது கிடையாது. இந்த சமாளித்து நீ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழின்றது தான் நம்ம சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த அவேர்னஸ்லாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, மக்கள் எப்படி தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணுன்றது தானே ஒழிய ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லையா. அப்போ அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி ஆயிடுதுல்ல, இந்த அபியூசஸை நம்ம வந்து ஜெயிக்க வச்சிடுறோம். கிடையாது. பெண்கள் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுறது இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் போகிறதெல்லாம் தாண்டி சைலண்டாக நடந்து முளையிலேயே கிள்ளி அவங்கள அங்கங்கே அவமானப்படுத்துகிற சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அது வெளியே வர்றதில்லை. ஸோ பெண்களும் தைரியமாக இருக்காங்க, எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. பட் அந்த தைரியம் வந்து ஃபேமிலி சைட்லேருந்து வந்துச்சுன்னா இன்னும் நல்லது. ஸோ நம்ம பேசும்போதே ஐயோ இப்படிலாம் நடக்குதே, நீ உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லாமல்
நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி நடந்தால் நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். விக்டிம் பிளேமிங்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். உன்னால தான், நீ சரியாக படிச்சிருந்தா ஏன் அந்த மாஸ்டர் உன்னை இது பண்ணுறான், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சில பெற்றோர் அப்படிலாம் பேசுவாங்க, வீட்லேயே அப்படி தானே இருப்ப, அதான் ஸ்கூல்லேயும் அப்படி இருந்திருப்ப, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து அவங்க பிஞ்சு இல்லையா, ஸ்டில் நாட் ஃபுல்லி டெவலப், டெஃபினட்டாக அவங்களோட பர்சனாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம நடந்துக்கிறது, நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி செய்திகளை காட்டும்போது குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்ல முயற்சி பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து மேக் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதுன்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு சொசைட்டியாக நம்ம கலெக்டிவாக பார்க்கும்போது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த வீட்டு அப்பா அண்ணா மாமாவுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு பஸ் கண்டக்டருக்கு பொறுப்பு இருக்குது, சம்மந்தம் இல்லாத ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. சம்திங் ஃபிஷியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்கள் வீட்டு புள்ளனா கேட்பீங்க இல்லையா, அந்த அக்கறை இன்னும் வரல. முன்னாடி இருந்தது, இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. நமக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க, அதை வச்சு இவங்களுடைய மைலேஜ் எடுக்கிறதுக்கு. அப்படி இல்லாமல் மனிதாபிமானம்ன்றது, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கப்ப நம்ம ஒரு நாய்க்குட்டி கஷ்டத்தில் கூட ஓடி போய் காப்பாற்றணும், அதுதான் மனிதாபிமானம்ன்றது. பட் ஒரு குழந்தை நமக்கு தெரியுது, இது அந்த வீட்டு குழந்தை இல்லை, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறான்னு தெரிகிறப்ப நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன் நீங்கள் கேட்டீங்க, அந்த அப்பா அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க, பரவாயில்ல சரியான நேரத்தில் கேட்டிங்களேன்னு. அது மேபி தப்பாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க கூட தான் போகுதுன்னு இருக்கலாம். ஆனால் ரைட்டாக இருந்தால் ஒரு குழந்தை அங்கே காப்பாற்றப்படுது இல்லையா. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் உரிமை எடுத்து கேளுங்க. ஒரு குழந்தை கஷ்டத்தில் இருக்குன்னா போய் கேளுங்க, ஏமா நீங்கள் தனியாக இருக்குன்னு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து கேளுங்க. ஒருத்தவங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே வந்துட போதுன்னு யாராவது நினச்சா பப்ளிக் ஒரு 4 பேர் சேர்ந்து கேளுங்க, தப்பே கிடையாது. அது நிறைய குற்றங்களை நம்ம இந்த மாதிரி குறைக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான். எல்லா வயசு வித்தியாசத்துலையும் வந்து ஆம்பளைங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இதுக்கு தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சும் ஒரு நாள் வெளியே வந்தால் அவமானப்படுவோம், மானம் போய்ட்டும் எல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் மீறி அவங்க பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை என் கூட இருக்கவன் பண்ணுறான், அவன் மாட்டலைங்கிறனால அந்த விஷயமே என்னை தூண்டுதா? இது இந்த 2 நிச்சயமாக அது ஒன்று தூண்டுது. இன்னொன்று, சிவியராக நம்ம பனிஷ்மெண்ட் பெருசாக ஒன்றும் கொடுக்க இல்லை இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மீடியா அட்டென்ஷன் இருக்கும்போது பரபரப்பாக பேசப்படுது, அதுக்கப்புறம் அப்படியே ஓஞ்சிருது, அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரவும் தான் செய்கிறாங்க, வெயிலும் வாங்குறாங்க, எல்லாம் நடக்க தான் செய்யுது. இதை பார்க்குறப்ப யாருக்குமே தைரியம் வரும்ல, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்றது வரும். இல்லாட்டி எல்லாம் வழி இருக்கும், வெளியே வந்துடலான் இருக்கும். அதனால தான் நான் பர்டிகுலராக அப்ரிஷியேட் பண்ணேன் இந்த கிருஷ்ணகிரி பார் கவுன்சில் வந்து அந்த முடிவு எடுத்தது. ஏன்னா அல்டிமேட்டாக அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும். அவங்க வந்து இது நாங்கள் ஒத்துக்கவே முடியாது, இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்றத அவங்க சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வருது சமுதாயத்தின் மேலே. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கலெக்டிவாக இருக்கணுன்றது தான் முக்கியம். நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது தான். குற்றவாளியே சும்மா அவனுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது என்ன, அவன் ஒரு 4 மாதம் லீவில் இருந்துட்டு திருப்பி வரப்போகிறான், அப்படி இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணணும். அவன் ஃபேமிலியை நம்ம அஃபெக்ட் பண்ண முடியலன்றதுனால தான், இல்லாட்டி நான் இன்னும் கூட சிவியராக சொல்லுவேன். பட் அப்பாவி மனைவியும் குழந்தைங்களையும் நம்ம பாதிக்கக்கூடாது, இவனை மட்டும் பாதிக்கணுன்றப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சட்ட ரீதியாக இமீடியட்டாக பண்ணணும், எஃபெக்டிவாக பண்ணணும். பிணத்தோட உடல் உறவு கொள்வது வந்து குற்றமாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன செத்ததுக்கப்புறம் வந்து அவங்க மனிதாக கருதப்பட மாட்டாங்க, அதனால் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எதுவும் பேச முடியாத நிலைமையில பேச முடியல. நம்ம ஜென்ரலாகவே இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குற ஒரு நாடு. இங்கே வந்து பிணத்துக்கோ இல்லை பிறந்த குழந்தைக்கோ அதீத மரியாதை, அவங்களுக்கு கடவுளாக தான் பார்ப்பாங்க. பிணம் வந்து கடவுளாக தானே கடைசியில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி கடவுளாக பார்க்குற ஒரு உருவத்தோட ஒருத்தர் உடல் கொண்டு அது ரைட்டுன்னு சொன்னால் அப்போ நம்ம கடவுளையும் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது வந்து நிச்சயமாக தவறான விஷயம். அவர் மனநோயாளி, இந்த பண்ணவர் வந்து பியூர் மனநோயாளி. அவரை நம்ம சொசைட்டியில் விட்டோன்னா என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் வந்து நாட்டுக்கு எதுவும் நல்லது பண்ண போகிறது கிடையாது, ஆனால் நிறைய தீங்கு பண்ண போகிறாரு. நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம். ஒரு சம்பவத்தில் அவரை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அவரை உடனே வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணி நம்ம அவரை ஐசோலேட் பண்ணிடணும். சொசைட்டிலே விடக்கூடாது. விட்டா இன்றைக்கி இது இன்னொன்று வேறு போயிட்டே இருக்கும். நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு மட்டும் இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல.
ஓகே மேம். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த குட் டச் பேட் டச்சுங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை பசங்களுக்கு வந்து பெண்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற சின்ன வயசுல நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் இது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக போய் பண்ண முடியும்னு, அது ஸ்கூல்லேயே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேரண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உடனே நம்ம வந்து இதுதான் பேசுகிறோம், குட் டச் பேட் டச் பற்றி காலகாலமாக பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ முக்கியம் இல்லை, நிறைய பேசிட்டோம் அதை பற்றி. குழந்தைங்களுக்கு ஓவராகவேவும் காமிச்சிட்டோம். குழந்தைகள் கையில் ஃபோனை கொடுத்து ஓவர் எக்ஸ்போஷரும் இப்போ இருக்குது. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியுது, ரொமான்ஸ்னால் என்னன்னு தெரியுது, செக்ஸ்னால் என்னன்னு தெரியுது, எல்லாமே ஓரளவு தெரியுது, ஓப்பனாகவே தெரியுது, ரகசியமாகவும் தெரியுது. ஸோ எல்லாமே தெரியுது. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம பண்ண வேண்டியது அவேர்னஸ் என்னென்னா, உனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் நீ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் எப்படி உன்னை காப்பாற்றிக்கணும், உன் கூட இருக்கவங்களை எப்படி காப்பாற்றணும், சட்ட ரீதியாக என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அரசாங்க பக்கத்துலேருந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம், இதுதான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இதே திணிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஒழுங்காக சொல்லி கொடுத்தா போதும், அவங்களுக்கு பதிஞ்சிடணும். அதுதான் வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத செல்ஃபோன் கொடுக்கறதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி யாரோலாம் தெரியுறாங்க. இப்போ இது டீச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க, ஹாய் ஹலோ போடுறாங்க, யூ பியூட்டிஃபுல்ன்றாங்க, 3வது தடவை வெளியே மீட் பண்ணவும் ஸ்கூல் எங்கன்றாங்க, நான் கேட் கிட்ட தான் நிற்கிறேன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. குழந்தைகள் பாதுகாப்புன்றப்ப பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்குது இல்லையா? ஸோ ஃபோன் கொடுக்க வேண்டான்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் பெற்றோருக்கு தான், என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஸ்கூல், தேர்ட் சொசைட்டி, ஃபோர்த்து அரசாங்கமும் சட்டத்திட்டமும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு போலீஸ் பின்னாடியே ஒரு பிள்ளை பின்னாடி போயிட்டுருக்க முடியாது. அப்போ மெஜாரிட்டி பிளேஸ் வித் பேரண்ட்ஸ் தான், அவங்க தான் முழு பொறுப்பு எடுக்கணும். நன்றி மேம், நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்டர்வியூ ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. Be right sunflower oil. Right on a taste, right on a life.